ஸோ எல்லோரும் இருப்பீங்க, எல்லாம் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்படிங்கிறது செயின்சா மேன் மூவிக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதாவது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் செயின்சா மேன் மங்கா சுத்தமாக படிக்கவே இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு அந்த சீசன் 1 முடிஞ்சதுலேருந்து வந்துட்டு நான் வந்துட்டு அடுத்தது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் தான் இருந்ததை தவிர்த்து மாங்கா வேணும் நான் படிக்கவே இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு அவ்வளோ எந்த சீனும் தெரியாதனாலும் எனக்கு இந்த படம் நல்லா தான் இருந்துச்சு. ஒருவேளை இதில் வந்துட்டு நான் ஏதாச்சும் தப்பாக சொன்னேன் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு என்னை எதுவும் வந்துட்டு யாராச்சும் மாங்கா பச்சை குழந்தைங்க வந்துடாதீங்க. ஏன்னா மாங்காவில் இருக்கிற சீனு கூட இங்கே வந்துட்டு என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். ஸோ எனக்கு இன்னும் நான் மாங்காய் படிக்கிறதுனால எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ அதனால வந்துட்டு வெட்டியாக பேசாமல் இதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போடலாம். அதுக்கு மேலே சேனல் லைக் பண்ணி சக்கனை போட்டு வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டுமே இல்லாமல் நான் எப்பயும் சொல்கிற மாட்டேன் தான், ஷேர் பண்ணாதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஏன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி ஸ்ட்ரைக்கில் தான் கிடக்கு. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம சேனல் வந்துட்டு வியூஸ் அவ்வளோவா போகாது. ஸோ அதுக்கு நீங்கள் தான் இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் சேனல் கொஞ்சம் காப்பாற்றி விடுங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம வெட்டி எதை பேசாமல் கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ இதை வந்துட்டு நான் இந்த ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது என்னென்ன லாங்குவேஜ் வந்திருக்குன்னு சொல்லிடுறேன். அதாவது நம்ம ஊர் தேட்டரில் போட்ட முடியுமே ஜாப்பனீஸ் அண்ட் ஹிந்தியில் தான் விட்டுருக்கானுங்க. இங்கிலீஷில் கூட விடலை. ஜாப்பனீஸு அப்புறம் இங்கிலீஷ் சப்டைட்டிலில் தான் அது எல்லாமே இருக்குது. ஸோ நான் வந்துட்டு ஜாப்பனீஸ் ஷோ தான் போயிருந்தேன். ஸோ ஒருவேளை நீங்கள் வந்துட்டு மூவி பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஸோ எந்த ஒரு ஷோவில் போய் பார்த்தேன்னு சொல்லுங்கள். எப்படி ஹிந்தி பக்கம் எவனும் போயிருக்க மாட்டீங்க. அப்படி உள்ள சில பேர்த்துக்கு ஹிந்தி தெரியலாம். ஸோ அதனால வந்துட்டு தான் சொல்கிறேன் எந்த ஒரு ஷோவுக்கு போனேன் அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்டில் போட்டு போங்க. ஆனால் உண்மையிலே படம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இதில் வந்துட்டு எனக்கு வந்து படத்தில் ஏற்பட்ட என் ஃப்ரெண்டோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு வா. அதாவது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு படத்தை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 30 நிமிஷத்துக்கோ 35 நிமிஷத்துக்கோ வெறும் இந்த சும்மா பேசுகிற சீன்ஸ் இது மட்டும் தான் சீன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மட்டும் தான் இருக்கும். அதுக்கு மேலே தான் வந்துட்டு சும்மா தீயாக வந்துட்டு எல்லாமே நடக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஒரு இன்ட்ரோ சாங்கு ஒன்று வச்சுருப்பானுங்க பாருங்கள். சும்மா எனக்கு எல்லா சாங்கை விட அந்த இன்ட்ரோ சாங் தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே இன்னும் மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த ஒரு இன்ட்ரோ சாங் வந்துட்டு சும்மா வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஓய்வு பண்ணுற மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் முதலே சொன்ன மாட்டேன் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு 35 நிமிஷத்துக்கு வெறும் வந்துட்டு சும்மா பேசிட்டு நடந்துக்கிட்டு ஸோ இது மட்டும் தான் நான் நார்மலாக தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ ஒரு இது சீன்லாம் வச்சிருப்பானுங்க. அந்த சீனை பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, என்னத்தை சொல்கிறது தெரியல. ஏன்னா அந்த ஒரு சீனை காட்சி சீனை விட ரொம்ப இதாக இருந்துச்சு. நம்ம ஹீரோ வந்துட்டு என்னங்கிறீங்க மாக்கு துரோகம் பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ எனக்கு அது பார்க்கும்போது லைட்டாக கொஞ்சம் சிரிப்பு வர மாட்டவே இருந்தாலும் வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். அதாவது நம்மளே அந்த கடத்தில் இருந்தாலும் அப்படி தான் பண்ணிடுவோம். ஏன்னா விட்டு முடியலை சண்டை வச்சுக்கு இவன் சும்மா இருந்தாலும் அவன் சும்மா இருக்க மாட்டாரு அப்படிங்கிற போட தான் எனக்கு இருந்துச்சு. இதில் வந்துட்டு ஒரு ஸ்கூல் சீன் கொண்டு போய் ஒன்று வச்சுருப்பான். அதாவது கிளாஸ் எடுக்கிற மாட்டோம். அந்த ஒரு சீனை பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. நல்ல வேலை கூட யாரையும் கூப்பிட்டு வரலன்னு நினச்சி உசுறு தப்பிச்சுதேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டேன். அதுவே என் கூட வந்து அவன் பார்க்கணுமே வாயா பொழந்து பார்த்தான். அவன் மட்டுமா பார்த்தான், அதாவது ஒரே வாய பொழந்தான் பார்த்துச்சு, நம்மளும் வாய பொழந்தான் பார்த்தோம். அதுக்கு வந்துட்டு நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு சீனுக்கு எடுத்து ஸோ நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு என்ன சாபனே தெரிலப்பா. நம்ம ஹீரோ கிஸ் அடிக்க போகும்போதெல்லாம் ஏதாச்சும் ஒன்று நடந்துடுது. அதுவும் நம்ம ஹீரோ கூட தான் இப்படி நடக்குவாங்கிறது சந்தேகமாகவே இருக்குது. ஏன்னா கொடுக்கலான்னு போனதுக்கு அவன் நல்லா கொடுத்து விட்டான். ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு இந்த பாம் டெவிலுக்கு இது. ஸோ இந்த பாம் டெவில் வில்லைங்கிறது தெரியும். ஸோ அவன் வந்துட்டு எப்படி இருக்க போகிறான் அப்படிங்கிற மட்டும் இருக்கும்போது தான் அவளோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் காமிச்சானுங்க பாருங்கள். முடியால சும்மா பயங்கரமாக இருந்துச்சுங்க பாம் டெவிலோட டிரான்ஸ்ஃபார்மேஷன்லாம். மேலாம் போட்டால் காப்பி ஸ்டேக் கொடுத்துருவானுங்க. ஸோ அதனால் விட்டு நான் இதோட சீரை கட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த ஒரு மூஞ்சியை பக்கத்தில் நமக்கே பயங்கரமாக இருக்குது. என்னடா இப்படி பயங்கரமாக இருக்கா அப்படின்னு இருந்தால் என் கூட வந்தேன் நான் மூதேவி அது என்ன திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கு. மேடம் லேடிஸ் முன்னாடி இதெல்லாம் சொல்லக்கூடாது, எனக்கு பயத்தில் ஒன்றுக்கே வந்துடும் போல இருக்குது மேடம். நீங்கள் வேற லேடிஸானே தெரில. பயமா அழகாக தானடா இருக்கு. டேய் உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா. வந்துட்டு இந்த பாம் டெவில் இருக்கால ஸோ அவகிட்ட வந்துட்டு நடத்த ஒரு காமெடி எல்லாமே நல்லா இருந்திருக்கும். ஸோ இது வந்துட்டு படம் பார்த்தது எப்படா தெரிஞ்சிருக்கும். ஸோ அது மட்டுமே இல்லாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவன் வந்துட்டு சும்மா விட்டுருந்தாலே சும்மா இப்போ சாடுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோவை மட்டும் பொழந்துக்கிட்டு போயிருப்பான். இதில் வந்துட்டு கூட இருக்கிற எல்லாமே நாக்க தான் கெத்து நீ எல்லாம் வெத்து எங்கள் பவர் தான் எங்கள் சொத்துன்னு சொல்லிட்டு வந்தா சும்மா சத்துன்னு எல்லாத்தையும் போட்டு வெடிக்க வச்சு பொழந்து தள்ளி முடிச்சிடுவா. ஸோ லிட்ரலி சொல்ல போனோம் அப்படின்னா சும்மா போட்டு ஒரு பாதி ஊரை அழிச்சே வச்சிருவானுங்க. ஸோ அதில் வந்துட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சும்மா போட்டு பொழந்து எடுப்பானுங்க. நம்ம ஹீரோவுக்கு பாம் டெவிலுக்கு வச்சிருப்பானுங்க பாருங்க சண்டை. மொத்த திறமையை கொண்டு போய் அங்கே காமிச்சிருப்பான் மேன், அங்கே காமிச்சிருப்பான். அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ நேரம் வந்துட்டு இருந்ததோட அந்த ஒரு ஃபைட் சீன் ஸோ அந்த ஒரு ஃபைட் சீனில் வச்சிருப்பானுங்க பாருங்கள் சும்மா பயங்கரமாக இருக்கும்.
ஸோ இந்த ஒரு ஃபைட் சீனுக்காகவே போய் பார்க்கலாம், அந்த லெவலில் இருந்துச்சு படம் வந்துட்டு. அது மட்டுமே இல்லாமல் வந்துட்டு அங்கே அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு டெவியில் போட்டு தள்ளி அங்கே வந்துட்டு ஒரு ஊரையே சுடுகாடாக மாற்றி விட்டு ஸோ அந்த அளவுக்கு பயமாக பண்ணி ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் முச்சு வச்சு பார்த்தா நம்ம ஹீரோவோட லைட்டாக சமாதானம் பேசுகிற அளவுக்கு நம்ம ஹீரோ போயிடுவான். கடைசியில் அதை நம்ம ஹீரோவை பிடிச்சி விட்டு போயிடுவான், அது வேறு கதை. ஸோ கடைசியாக வந்துட்டு நம்ம ஹீரோவை வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோக்கிட்ட வந்து சேர்ந்துருவான்னு நினைக்கும் போது ஸோ அதில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இடையில வந்து மாக்கிமா வந்து முடிச்சு விட்ருவா. எனக்கு அப்போ என்ன தெரியுமா இருந்துச்சு, அம்மா தாயே நீயே முதல்ல வந்துருந்தேன் அப்படின்னா சிம்பிளாக முடிச்சுட்டு போயிருக்குமே, எதுக்கு ஒரு ஊரே சுடுகாடாக போய் கிடக்கு. ஸோ அது மட்டும் தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு நீங்கள் படம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மட்டும் ஃபீல் இருந்துச்சு சொல்லுங்கள், எனக்கு இதை மட்டும் தான்ப்பா ஃபீல் இருந்துச்சு. மற்றபடி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பட்டம் உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. ஸோ நான் வந்துட்டு ஏன் இதில் வந்துட்டு இப்படி வந்துட்டு ஓவராக ஸ்பாய்லரோட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, கேட்டு போய் படத்தை பாருங்கடா. ஸோ இது கொட்டியில் வேலை இது பண்ண முடியாது. ஸோ ஜாப்பனீஸில் இருக்குது, ஸோ இங்கிலீஷ் சப்டைட்டிலோடவும் இருக்குது. ஸோ வேணும் அப்போ பார்த்துக்கோங்க. ஆனால் வந்துட்டு நான் சொல்கிறேன், படம் உண்மையாக நல்லா இருக்குது. கடைசி இருக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. அதே நேரத்தில் சத்தியமாக சொல்கிறேன், குடும்பத்தோடு போயிடாதீங்க. குடும்பத்தோடு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி வீட்டை விட்டு துறதுக்கு நிறைய வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக வீட்டை விட்டு துரத்திடுவானுங்க. ஏன்னா அந்த அமௌண்ட்டும் இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த 30 நிமிஷம் சீனு. ஸோ அதனால வந்துட்டு குடும்பத்தோட போனீங்க அப்படின்னா ஸோ உங்கள் உயிர் உங்கள் கையில் இல்லை. ஸோ அதனால வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க, தனியாகவே போயிருங்க. அதே நேரத்தில் சின்ன பசங்க படத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்துக்கு போவேணான்னு தான் நான் சொல்லுவேன். அதை மீறி போகாமல் இருக்கிறது உங்கள் விருப்பம். அப்படியே போனாலும் கூட உங்கள் ஃப்ரெண்டை கூட கூப்பிட்டு போயிருங்க. குடும்பத்தில் எவ்வளோ வச்சு போனீங்க மௌனை நீக்கு செத்திக்கடா அப்படிங்கிற படம் தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான்ப்பா, இதுக்கு வேலை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ ஆனால் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு உண்மையாக நல்லா தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் அப்படின்னா பாருங்கள். ஆனால் நம்ம ஒரே சொன்ன மட்டும் தான்ப்பா, எப்படி சொல்கிறது முடியலை, விட்டுருக்கடா, என்னால் முடியாது, எனக்கு சிரிப்பு வருது. ஸோ சிரிப்பு அடங்கி நம்ம சொல்லிட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்துட்டு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா குடும்பத்தோடு தான் போவேன், குடும்பத்தோடு மட்டும்தான் செல்லுவேன். நான் ஒரு குடும்ப குத்து விளக்கான பையன் பொண்ணு ஏதாச்சும் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், படத்துக்கு டிக்கெட்டை கூட வாங்கிடுவேன். ஆனால் வந்துட்டு படம் ஆரம்பித்து அந்த ஒரு ஸ்கூல் சீன் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 நிமிஷம் முடியும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு வேணால் படத்துக்கு போங்க. அதுவும் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா ஸ்கூல் சீன் முடிஞ்சிச்சு அப்படின்னு. அதை விட்டு குடும்பத்தோடு போய் செருப்படி வாங்கிறதீங்கடா. ஸோ அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ அதனால் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ அது மட்டுமே இல்லாமல் இப்போ வந்துட்டு அனட்டான ஒரு கேம் வந்துட்டு ரிலீஸ் பண்ண போக மாட்டோம் அப்படிங்கிற மாட்டோம் சொல்லிட்டு கேம் பிளே இதெல்லாமே போட்டிருந்தானுங்க, ட்ரையல் இதெல்லாமே. ஸோ அதை வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு நம்ம பேசலான் இருக்கோம். ஏன்னா நம்ம சேனலில் வந்துட்டு நம்ம வந்து கேமிங் லைவாகவே போடலான் இருக்கோம். அதாவது லைவ் ஆரம்பிச்சு ஸோ அதில் வந்துட்டு நம்ம வந்து கேம் விளாட்லான் இருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு அனிமே ரிலேட்டடான கேம் தான் விளாட்லான் இருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் கேம் வேணுமா இல்லை பிசி கேம் வேணுமா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அப்படி நீங்கள் போடுறத வச்சு என்னால் போட முடியும். அதே நேரத்தில் ஒன்று சொல்லிக்கிறப்பா, கொஞ்சம் ஓசியில் இருக்கிற மட்டும் ஏதாச்சும் கேம் அதான் சொல்லுங்கப்பா. எனக்கு காசை கட்டிட்டு பார்க்குற அளவுக்குலாம் நான் போயிட்டு அவ்வளோ வசதி இல்லை. ஏன்னா படத்துக்கே வந்துட்டு இங்கே திங்க வேண்டியதை வச்சுக்கிட்டு நான் படத்துக்கு போயிட்டு வந்தேன். அதான் ஹாஸ்டலில் போயிட்டு வாங்கி திங்க வேண்டிய காசெல்லாம் சேர்த்து வச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு தான் இங்கே வீட்டுக்கு வந்துட்டு படத்துக்கு போவேன்னு சொல்லிட்டு டிக்கெட்லாம் எடுத்து படத்துக்கு போனேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஓசியாக இருக்க மாட்டேன் ஏதாச்சும் கேம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஸோ நீங்கள் சொல்கிற கேம் வந்துட்டு நம்ம வந்து லைவ்லேயே போட்டு விளாட்லாம். அப்படியே இல்லையா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கூட விளாட்லான்னு சொல்லலாம் முடியாதுப்பா. ஏன்னா வந்துட்டு லைவ்னா கூட பரவாயில்ல, டக்குன்னு அப்படி பேசி முடிச்சுட்டு போயிடலாம். இதே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் காமெடியை தேடணும், மீமை தேடணும், அது இதுன்னு தேடிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டலில் வந்துட்டு இப்போ வந்துட்டு எப்படி சொல்கிறது கூட இருக்க எல்லாமே அனதர் லாங்குவேஜ் பாய்ஸ் பா. ஸோ அதனால் வந்துட்டு அவனுக்கு சொல்லி புரிய வைக்கலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்துட்டு லைவாகவே இருந்துச்சு அப்படின்னா உண்மையாக நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு லைவே போடுவோம். ஸோ நீங்கள் சொல்கிற ஒரு கேமை வந்துட்டு நான் வந்து லைவில் வந்துட்டு விளாட்றேன். ஆனால் அதுக்குன்னு வந்துட்டு அதில் வந்துட்டு இந்த ஸ்டோரி இது எல்லாத்தையுமே நான் வச்சு விளாடுவேன் நினச்சிருந்தேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடுவேன். உங்களுக்கு உள்ள ஸ்டோரி வேணும் அப்படின்னா நீங்கள் விளாண்டு பார்த்து தெரிஞ்சுக்கோப்பா. ஏன்னா எனக்கு வந்துட்டு இந்த ஸ்டோரி பார்க்குறவங்களுக்கு எதுவும் இல்லை. ஸோ டப்புன்னு போனோமா கேமை முடிச்சோமா அதான் நம்ம பாலிசி. ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல கேம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்துட்டு கமெண்ட்டில் போட்டு போங்க. நம்ம வந்து அதை வந்து லைவில் விளாட்லாம். ஸோ அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோ தான் முடிச்சுக்கலாமா. ஸோ அதோட நம்ம சேனல் லைக் பண்ணி செகண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ மறக்காமல் இதை விட இந்த முக்கியமான விஷயம் நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே இருக்குது. ஸோ போய் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு அதுலேயும் போடுவோம். ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்துட்டு நான் வந்துட்டு இன்னொரு முக்கியமான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ அது முடியும் உங்களிடம் வந்து நான் உங்கள் அனிமே கமெண்ட்ரி சாம்பார் ஆப் எனக்கு